நீங்கள் தாவேக்காவுடைய இது பாருங்கள், திமுகவுடைய ரிப்ளிக்கான அடிக்கடி சொல்லுவேன். அறிக்கை எழுதணும் தலைவரை, அறிக்கை எழுதுறதுக்கு எங்கே போய் தேடுறது? எல்லாம் டிக்கெட்டு 500 கொடுத்தா 2500 விற்று கொடுப்போம். வேறு நான் சேர் உடைக்க சொன்னால் உடைக்கும், சில சேரை வீட்டுக்கு தூக்கி போயிடும், மரத்து மேலே எல்லாம் ஏற சொன்னால் ஏறும். தலைவரை ஏற்கனவே ஒரு கட்சி அறிக்கை எழுதி வச்சுக்குது, நம்ம இது அப்படி லைட்டாக ஒத்து வருது, அப்படியே தூயின்வா திமுக அறிக்கையை தூயின் வருது. தலைவர் இதுனா 3வது நீட் எதிர்ப்பு தூக்கில போடும், இது டீலிமிட்டேஷன் தூக்கி மேலே போடும், இது மும்மொழி கொள்கை அதை கீழே போடு, இதை முதல்ல போடு, எல்லாம் போட்டு கீழே மட்டும் சேர்த்துக்கோ. வருங்காலத்தில் முதல்வர் விஜய் இவர் சொல்லுவார், வருங்கால முதல்வர் புஷின்னு சொல்லு அப்படின்றவங்கள. அது அந்த 2 பேர் வருங்கால முதல்வர் புஷி அப்படி இப்படின்னு ஒன்று அப்படிலாம் சொல்லக்கூடாது. நம்ம தலைவர் மீறி யாரும் கிடையாது, தலைவர் தான் அவங்க முதல்வர், நம்ம முதல்வர் கிடையாது. அண்ணா நீ தான் நான் சொல்ல சொன்னேன், கம்னூர்ரா, தலைவர் மீறி எதுவும் பண்ணுவேன், நான் துணை முதல்வர் சொல்லுவேன். இதே மாதிரி தான் ஸ்டிக்கரில் பேர் தலைவர் அவங்க படம் பெருசு, 2 பேர் படமும் ஒன்றாகுது, அதே போய் அப்படியே ஓட்டிட்டு இவர் தன்னை எல்லா இடத்துலையும் முன்னிலைப்படுத்திக்கிறாரு, இந்த வேலைலாம் பண்ணுறாரு. அது ஒரு பார்ட்டு தனியாக போய் இன்னொன்று தெரியுமா, விஜயே நினச்சாலும் இவரை ஒன்றும் பண்ண முடியாது. மக்கள் விரும்பும் தமிழக முதல்வர் வேட்பாளர் ஜேவி தலைவரை நம்ம நம்ம தளபதியை தானே முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லியிருந்தோம். இது யாருங்க புதுசாக ஜேவி கீவின்றீங்க அப்படின்ட்டு அங்கே போய் வேற கம்ப்ளைண்ட் வேறு. இவர் புஷி ஆனந்த் தனியாக லைன் எடுக்கிறாரு, ஜேவின்றாரு. நம்ம தளபதியை தானே முதலமைச்சர் ஆகணும்னு வந்தோம் அப்படின்னு. தளபதியை தான் ஏன் சொல்கிறாரு, என்ன கேட்டா ஜோசப் விஜய்ன்றாரு. நாம என்ன பண்ணுகிற, என்ன டைம் ஆகுது கிளம்பு போ பண்ணுகிறாரா, அதான் பிடி மாஸ்டர் வேலையை பார்த்துனுக்கிறாரு. ஏன்னா அவருக்கு எல்லா மாவட்டத்துலையும் யார் என்ன நிர்வாகி எல்லாம் தெரியும். விஜய்க்கு தான் புஷி ஆனந்தே கூட தெரியாது. உங்களுக்கு இங்கே பார்த்துக்கிறேன், தலைவர் என்ன தலைவர் எப்படி பண்ணிட்டீங்க, நான் தான் அவங்க புஷி ஆனந்த் இல்லை அப்படின்றதான் விஜய். இப்போ இவரு ஹைட்டாகிறாரு பவுன்சரா இல்லைங்க, ஆதவ அர்ஜுனாங்க. பெரியார் இறக்கவில்லை, எங்கே இறங்கினார் பெரியார் இறக்கவில்லைன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி பல இது. இவர் மானை வழக்கம் 2045 பேசுகிற மாதிரி இந்த வார்த்தைகள்லாம் இவர்கள் மூலியமாக இந்த வருஷம் வந்துச்சு அப்படின்னு. நீங்கள் என்ன பண்ண டேடி வளர்த்துக்கு சேவ் பண்ண முடியாமல் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு இது வச்சுங்க. ஒரு தடவை இப்படி இழுத்து விட்டு வந்துக்கிறாரு, ஒரு தடவை இப்படி இழுத்து விட்டு, ஒரு தடவை அழகாக படிய வாரி எதுக்குன்ற அந்த காக்கி பேட்டு வெள்ளை சட்டை என்ன ஸ்கூலில் போட்ட யூனிஃபார்ம் மாதிரி மாற்றுங்களேன். ஜெகன்மூர்த்தி போட்டார் ஜெயிச்சாருன்னா நீங்களும் போட்டு ஜெயிக்கிறதா? Best Properties and Management. Contact 7667008999. ஜிஎஸ்டியில் என்னென்னா சுற்றுறாங்க, எங்களுக்கு ஒன்றுமே கொடுக்குறதில்ல அப்படின்னு. அந்த அம்மா போட்டு இங்கேயே தமிழ்நாட்டுக்கே எல்லா ரிப்போர்ட்டரும் வாங்கப்பா, நான் சொல்லிடுறேன் புரிஞ்சுக்கிங்க, அப்புறம் நீங்கள் சொல்லுங்கள். 100 ரூபாய்க்கு எஸ்ஜிஎஸ்டி அது 50 ரூபா போயிடும். 100 ரூபா வந்தால் 50 ரூபா போயிடும். மீதி 50 ரூபாவில் 41% ஸ்டேட்டுகளுக்கு தான் போகுது. அதில் இங்கே விகிதாச்சாரம் என்னவோ அது இங்கே வந்துடும். அப்புறம் என்ன இதில் கேள்வி, நாங்கள் எங்கே எடுத்துக்கிறோம் அப்படின்னா அது பதில் இல்லை. கல்வி நிதியில் மறுக்கிறார்கள். கல்வி நிதியில் சர்வ சிக்ஷாலெல்லாம் வந்துட்டு இருந்துச்சு, இவங்க வாங்கிட்டு இங்கே ரொம்ப அழகாக இது பண்ணிட்டாங்க. பிஎம்சி ஸ்கூல் வரும்பொழுது பிஎம்சி ஸ்கூலு உண்மையிலேயே நமக்கு தேவை. இவர்களுக்கு என்னென்னா நம்ம பண்ணுற அரசியலே பாஜக எதிர்ப்பு அரசியல் தானே, இந்திய எதிர்ப்பு அரசியல் தானே. அப்போ பிஎம்சி ஸ்கூல் வந்தால் மும்மொழியில் இந்தியும் வரும், நல்ல வாய்ப்புடா. மும்மொழி இந்தி திணிக்கிறாங்க தேசிய கல்விக் கொள்கை, அதனால் பண்ண மாட்டோம் பிஎம்சின்னு. ஆக்சுவலாக கேந்திர வித்யாலயா இருக்குல்ல, அதில் சேர்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அப்பர் மிடில் கிளாஸ்லாம் சேர்க்கணுன்னா மற்ற இடங்களில் சேர்த்தா விலை ஜாஸ்தி. கேந்திர வித்யாலயா கிடச்சிதுன்னா 7000 ரூபா என்னமோ ஃபீஸ். மற்ற இடத்துல 1 லட்சம் 1.5 லட்சம்னா இங்கே 7000 ரூபா, எல்லா வசதியும் இருக்குது. அந்த மாதிரி அதை விட நவீன வசதிகளோட ரொபோட்டிக் சயின்ஸு அது இதுன்னு பிஎம்சி ஸ்கூலு. அப்போ அதை வர விட மாட்டோம். அதை வர விடலன்னா எப்படிப்பா, அதுக்கு நான் 60% தர்றேன், 40% தான் நீ. இல்லை அந்த 60% மட்டும் கொடுங்க, ஆனால் இது வேணாம் அப்படின்னா என்ன நியாயம்? இல்லை சார், இந்த இந்தி பிரச்சனையா இல்லை சிபிஎஸ்சி ஸ்கூல் ஆட்சியாளர்கள் நடத்துகிறார்களே அதுக்கு எல்லாம் பிரச்சனை. நீட்டுக்கு என்ன பிரச்சனை? நீட்டுடைய அடிப்படை நாங்கள் ஒரு போட்டித் தேர்வு. இப்போ சிவில் சர்வீஸ் படிக்கிறோம், ஐஏஎஸ் ஐபிஎஸ் போட்டித் தேர்வு. இந்த ப்ரொஃபஸர் இதுக்கு பண்ணுறது ஜேஇ அந்த இதெல்லாம் போட்டித் தேர்வு. இங்கே டிஎன்பிஎஸ்சி கவர்மெண்ட் வேலைக்கு போட்டித் தேர்வு. இதுக்கெல்லாம் போட்டிக்கு தேர்வு வரும்போது பிரச்சனையே இல்லை. நீட் வரும்போது பிரச்சனை. என்ன சொன்னீங்க, சிலபஸ் தான் பிரச்சனை. மாநில வழி கல்வியில் பயின்றவர்களுக்கு இந்த பிரச்சனை, அது இதில் சரிங்க. மொதல் 2 வருஷம் விலக்கு கொடுத்தாங்க, நீங்கள் தயார் பண்ணிக்கோங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம சிலபஸை என்சிஆர்டி சிலபஸுக்கு ஏற்ற மாதிரி மாற்றுறது, அந்த பசங்களை தயார்படுத்துறது, நீங்கள் பயிற்சி மையத்தை உருவாக்குறது, அந்த செட்டப்லாம் போட்டு பண்ணலாம். இல்லை நீட்டுக்கு இது இது கொண்டு வந்துட்டாங்க, அதிமுக கொண்டு பாஜக கொண்டு வந்துச்சு இதுன்னு உருட்டினாங்க. உடனே அதிமுக பயந்து போய் சுப்ரீம் கோர்ட்டில் போய் எங்களுக்கு மட்டும் விலக்கு தரணும்னு கேட்டாங்க. எதுக்கு தரணும்னு சுப்ரீம் கோர்ட்டு கேட்டுச்சு. இல்லைங்க இதெல்லாம் ஒரே கலாச்சினுக்கிறான், வேறு வழி இல்லை, நாங்களும் பொழைக்க வேணாவா, பார்த்து போட்டு கொடுங்க. அப்படிலாம் முடியாது.
எல்லா ஸ்டேட்டும் கொடுத்தப்போ உங்களுக்கு மட்டும் என்ன விலக்கு தான் 2 வருஷம் கொடுத்தாங்கல்ல, கிளம்பு அப்படின்ட்டாங்க. வேறு வழி இல்லாமல் இவங்க வராங்க. உடனே இங்கே ஒரே குதி. மானம் கட்ட ஒரு விலக்கு வாங்க முடியல. நீ போனால் வாங்கிடுவியா? முடியல. சரி, இவர் பார்த்தாரு. என்ன அரசு பள்ளி சரி, ஒரு 7.5% அரசு பள்ளி மாணவர்களுக்கு. மற்ற தடவை 40 மாணவர்கள் கிடைச்சது. நான் இந்த தடவை 430 மாணவர்கள் கிடைக்குது. அதெல்லாம் ஊற்றி மறைச்சிட்டாங்க. மறைச்சிட்டு இவங்க தான் மோசம் கிசன்னு உருட்டினாங்க. தேர்தலில் என்ன பண்ணாங்க, மிகப்பெரிய பிரச்சாரம். அதுலேயும் அந்த அனிதா தற்கொலை, அனிதாவை கூப்பிட்டு போய் இவங்க தான் கூப்பிட்டு போயிட்டு வந்து லாஸ்ட்டில் அந்த பொண்ணு மன உளைச்சலாகி தற்கொலை பண்ணிடுச்சு. அதை மிகப்பெரிய விஷயம் மாதிரி அன்றைக்கி நாடே யாராவது ஏன்பா என்னப்பா இது இந்த வருஷம்னா அடுத்த வருஷம் எழுதலாம், அதுக்கு போய் அந்த அம்மா தற்கொலை பண்ணிக்கலாமான்னு கேட்டுருந்தா அடிச்சே கொண்டிருப்பாங்க. கண்டிப்பாக அனிதாடா அவள் தான் அப்படி இப்படின்னு இருப்பாங்க. நமக்கே பக்குன்னு இருக்கும். நான் ஏன் சொன்னேன் இந்த வருஷம் இல்லைன்னா அடுத்த வருஷம் எழுதலான்னு, அதுக்கு இப்படி அடிக்க வரையா இன்னும் அடி அப்படின்னு. இங்கே இவர் விஜய்லேருந்து எல்லாம் கிளம்பி போய் பார்த்துருந்தாங்க. இவர் எப்போ பேசினாலும் அனிதா பற்றி பேசினா கண்ணீர் வந்துடும். அதுக்கு பிறகு எல்லாம் பார்த்தாங்க செத்து போனால் உள்ள இதுவான்ட்டு. அப்புறம் எவனா தேர்வு தோல்வியா டப்புக்குன்னு நீட் தேர்வுனா தற்கொலை பண்ணிக்குது. எத்தனை உயிர்களை இன்னும் நாங்கள் பலி கொடுக்கணும் அப்படின்றது. ஏன் பலி கொடுக்குற? நீட்டில் என்ன பிரச்சனை? சிலபஸ்ஸு மாற்று, உங்ககிட்ட தான் ஆட்சி வந்துச்சுல்ல. அதெல்லாம் இல்லை, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து நீட்டை விளக்குவோம். அதை நம்பி 4 பேர் படிக்காமல் விட்டான். 80 லட்சம் கையெழுத்து வாங்கினாங்க. அதெல்லாம் அப்புறம் முதல்ல வரும்போது சொன்னது நாங்கள் வந்தவுடன் நீக்கிடுவோம். அப்புறம் என்ன சொன்னாங்க, நீட்டு விளக்கு ரகசியம் எனக்கு தெரியும் அப்படின்னு. என்ன ரகசியம்? நான் சொல்ல மாட்டேன், சொல்லுவோம். கூட இருக்கிற திருமா தலைவர் அது என்னன்னு சொல்லுங்களேன். அது உதயநிதிக்கு மட்டும்தான் தெரியும், எனக்கே தெரியும், என்கிட்டயே சொல்ல மாட்டேங்கிறாப்புல அப்படின்னு. அவங்க இடதுசாரிகளும் போய் கேட்டு பார்த்தாங்க. எங்களுக்கு தெரிஞ்சு எதுவுமே பண்ண முடியாதுங்க, உங்களுக்கு என்ன ரகசியம்? சொல்லவே மாட்டேங்கிறாப்புலங்க, அவருக்கு மட்டும்தான் தெரியுன்றாங்க. அன்பிலுக்கும் அவருக்கு மட்டும்தான் தெரியுமா, யாருக்கும் சொல்ல மாட்டேன்ட்டாங்க. ரைட்டு, எல்லாம் முடிஞ்சு முதல் கையெழுத்து நீட்டு விளக்குன்னாங்க. எங்கே போகிறது நீட்டு விளக்கு அப்படின்னு ஒரு ஃபைலில் போட்டு கையெழுத்து போட்டு வச்சிக்க வேண்டியதான். சுப்ரீம் கோர்ட் ஆர்டருங்க, மத்திய அரசு நிறைவேற்றின சட்டம், சுப்ரீம் கோர்ட் ஆர்டரு, எல்லா ஸ்டேட்டுக்கும் நீட் இருக்குது. அப்போ உங்களுக்கு மட்டும் எப்படி விளக்கு வரும்? இந்த அடிப்படை கேள்வியை ஜனங்களும் கேட்கல. இந்த கூட இருக்கிற லக்ன பாண்டிகள் தோழமை கட்சிகள் அவங்களும் கேட்கல. எப்படியோ ஜனங்களும் நம்பி ஓட்டை போட்டாங்க. வந்து உக்காந்தா விளக்கம் இல்லை, கலக்கம் இல்லை, எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் சரி விளக்காவது இல்லை சார், நீட்டை விளக்கு ரகசியம் எனக்கு தெரியும்னு சொன்னீங்க, அதாவது அந்த மந்திரத்தையாவது பயன்படுத்தி எதாவது பண்ணுங்கள் சார். அது ஒன்றும் இல்லை, கவர்னருக்கு எதிராக நாங்கள் சொன்னால் போய் போராடுறீங்களா, அது மாதிரி போய் போராடுங்க. அதுதான், அவ்வளோதான். போராடினா அவங்க விலைக்கிட போகிறாங்க. அதுதான் இது ஏன் அவ்வளோ நாள் வச்சுக்கிட்டு மறைச்சி இருந்தீங்க, இது பெரிய ரகசியம்னு சொல்லிட்டுன்னு அது முடிஞ்சிச்சா. அப்புறம் 2024 தேர்தல் நெருங்கினோன்னா ஐயோ கேட்டுருவாங்கன்ட்டு கையெழுத்து, நீட்டுக்கு எதிரான கையெழுத்து இயக்கம் அதுன்னு வாங்கி எல்லாத்தையும் கொண்டு போய் கட்சி ஆஃபீஸில் அங்கே போட்டு வச்சுட்டாங்க. அதுக்கு பிறகு இப்போ எலெக்ஷன் வரணுன்னா டப்பு நீட்டுக்கு எதிராக அனைத்து கட்சி கூட்டம். என்ன பண்ண போகிறீங்க கேட்டால் இப்போ சொல்கிறாங்க, நாங்கள் என்ன பண்ண முடியும், காங்கிரஸ் தலைமையில் இந்தியா கூட்டணி ஏதாவது ஒரு ஆட்சி வந்தால் அவங்க முடிவெடுத்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் தனியாக விலை கொடுப்பாங்க, நாங்கள் சொன்னோம். நாங்கள் இப்போவா சொன்னோம் அப்படின்றாங்க. நாங்கள் இப்போ அப்புறமும் ஒரு ஆட்சி வந்துச்சுன்னா என்ன சொல்லுவாங்க, அவங்க வந்தால் ஒத்துக்குவாங்களா? நான் கேட்குறேன். காங்கிரஸ் தலைமையிலேயே இந்தியா கூட்டணி ஏதோ ஒரு ஆட்சி வந்துடுச்சிங்க, ஏங்க பாவங்க தமிழ்நாடு இவங்க பேச்சை நம்பி பாவம் படிக்காமல் இருக்குது பிள்ளைங்க, அவங்களும் சிலபஸ் எதுவும் மாற்றலை, அவங்களுக்கு மட்டும் விலை கொடுத்துருங்க அப்படின்னா அப்படியே மம்தா பானர்ஜி கொடுத்துருங்கன்றாங்களா? சார் கொண்டு வந்ததே காங்கிரஸ் தான். ஆமாம், கொண்டு வந்து அது வேறு, அது எக்ஸ்ட்ரா பாயிண்ட், இதெல்லாம் ஞாபகப்படுத்தாதீங்க, அது துன்பியல் சம்பவம், அதில் விட்டுருங்க. இப்போ எங்களுக்கு தேவை விலைக்கு, சரி பாவம்பா தமிழ்நாடு அப்படின்னு விட்டுருவாங்களா? மம்தா பானர்ஜி சொல்லுவோம் என்ன, இப்போ எங்கள் வீட்டு பிள்ளைங்க மட்டும் தொக்கா ஒடிசாலேருந்து கேட்பாங்க, எல்லாம் கேட்பாங்கல்ல, கண்டிப்பாக கேட்பாங்க. அப்புறம் அப்போ பிஜேபி ஆளுற மாநிலங்கள்லாம் உறுதியாக கேட்பான், என்ன தொல்லை கொடுக்கணுமேனு. அப்புறம் எப்படி ஒரு ஸ்டேட்டுக்கு மட்டும் விலை கொடுப்பாங்க? அதனால் நீ உங்களுக்கு மட்டும் தங்கத்தில் செஞ்சுருக்கா? என்ன கதை இது? என்ன கதைன்னா இப்போ நீங்கள் கேட்டது வர நீட்டு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த மாநில வழி கல்வியில் கட் ஆஃப் மார்க் வச்சு செலக்ட் ஆவாங்க. அதில் அரசு கல்லூரி எல்லாம் ரொப்பினோன்னா தனியார் இந்த டீம்டு யூனிவர்சிட்டி அந்த யூனிவர்சிட்டின்றாங்க, அதெல்லாம் ரொப்புறதுக்கு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு அவங்க வச்சது தான் ரேட்டு, புரியுதா? மார்க் அதெல்லாம் 50 லட்சம் 1 கோடி. அப்போது 2 கோடி வச்சுருக்காங்க ஒருத்தன், மார்க்கே எடுக்கலை சரியாக, அவங்களாம் டாக்டருக்கு உள்ள அந்த தனியார் யூனிவர்சிட்டியில் பல்கலைக்கழகங்களில் இதில் சேர்ந்துருவாங்க. அப்போ வசதி இருக்கிறவன், வசதி இல்லாதவன், கட் ஆஃபில் ஒரு கீழே இருக்கிறவன் சேர முடியாது. துட்டுக்குதா? இல்லைங்க கொஞ்சம் ஓரளவு மார்க் எடுத்துக்கிறேங்க வச்சுக்கோ, துட்டுக்குதா? இல்லை கிளம்பு. அப்போ துட்டுக்கிறவன்லாம். அப்போ இவருக்கு நினச்சது தான் ரேட்டு.
1 கோடி 2 கோடி 3 கோடி. நீட்டு வந்த பிறகு கட் ஆஃப் கவர்மெண்ட் இது முடிஞ்சுதா? 8,000 10,000 தாங்க ஃபீஸு கவர்மெண்ட் ஸ்கூலில். அது முடிஞ்சிச்சா? ரைட். அடுத்து வாங்க எவ்வளோ மார்க்கு, இதுக்கு எல்லாம் இந்தந்த இதுக்கு போங்க. சரி, அங்கே போனால் 2 கோடி கேட்குறாங்க. அதெல்லாம் கேட்க மாட்டாங்க, 15 லட்சம் தான். ஒன்லி 15 lakhs. இப்போ எப்படி திரும்ப ஆகிட்டாங்க? இந்த வண்டிலாம் இப்போ ஓலாலாம் புக் பண்ணுறாங்க. தலைவர் எவ்வளோ போட்டுக்கிறாங்க? எங்கே போகணுங்க? வேசர்பாடிங்க. வேசர்பாடியில் எந்த இடம்? அந்த இது லைட்டு அதுக்கிட்டியா சார்? எவ்வளோ சார் வந்துக்குது? 140 ரூபா சார். ஒரு 30 ரூபா போட்டு கொடுங்க சார். சரி வாங்க சார், பண்ணுறோமா இல்லையா இன்றைக்கி? அந்த மாதிரி எவ்வளோ மார்க்கு? 15 லட்சம். ஒரு 10 லட்சம் போட்டு கொடுங்க சார். 15 லட்சம் தான் கவர்மெண்ட்டில் சொன்னாங்க. அவங்க சொல்லுவாங்க 2 கோடி வாங்கி நான் கஷ்டம் உங்களுக்கு தெரியுமா? 10 லட்சம் தானே கேட்குறோம். அப்படி ஆகிட்டாங்க இப்போ. அப்போ இந்த நீட் இல்லைன்னா பழைய சாம்ராஜ்யம் வந்துடும். ஏன்னா அது நடத்துகிற கல்வி தந்தைகள்லாம் யார்? பாவப்பட்ட அந்த கட்சியில் இருக்கிறவங்க. அந்த கல்வி தந்தைகள் வருமானம் போச்சு. அதே மாதிரி தான் சிபிஎஸ்சியும் பிஎம்சி ஸ்கூல் வந்து அவங்க என்ன ஆவாங்க? கல்வி தந்தைகள் எல்லாமே இப்போ அப்படி தானே சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்துகிறாங்க. இதை தான் அண்ணாமலை கேட்டாப்புல. அதாவது சில பேர் சில விஷயத்த நேரடியாக நச்சு நடிப்பாங்க, ஒன்றுமே பண்ண முடியாது. உன் வீட்டு பிள்ளைங்க பணக்கார வீட்டு பிள்ளைங்களாம் 3 மொழி கற்றுக்கணும், எங்கள் வீட்டு பிள்ளைங்க கவர்மெண்ட்டில் படிக்கிறவங்க 2 மொழி கற்றுக்கணுமா? என்னடா நியாயம் கேட்டாங்க. நியாயம் தான் விஷயம் தானே. சின்ன வயசில் ஒருத்தர் என்கிட்ட பேசினார், ஒரு திமுக தலைவர். ஏங்க இன்னும் குழந்தைங்களுக்கு போய் 2 3 கல்வி மொழி சின்ன வயசுலேயே குத்திங்கன்னா எப்படின்னாரு. நான் கேட்டேன், உங்கள் காலம் என் காலம் குழந்தைகளுடைய ஐக்கியூ 2000 குழந்தைகளுடைய ஐக்கியூ இன்றைக்கி இருக்கிற குழந்தைகளுடைய ஐக்கியூ ஒன்றா வச்சுக்குவீங்களா? என் காலத்துலலாம் பென்சில் பிடிச்சி எழுதுறதே 3ஆம் கிளாஸில் தான். இங்கிலீஷ் தெரிஞ்சதே 3ஆம் கிளாஸில் தான் ஏபிசிடி சொல்லி கொடுத்தாங்க. அப்போ எல்கேஜி யூகேஜி கூட கிடையாது. ஸ்கூலில் போய் கை வை, ஓகே போ, அவ்வளோதான். அதில் பாதி பேர் ஸ்கூலில் பசங்க போதா இல்லைன்னு கூட கண்டுக்க மாட்டாங்க பேரண்ட்ஸ். குழந்தைய மட்டும் பெற்று பார்த்துருவாங்க, ஆனால் ஸ்கூல் போகிறது கிடையாது. ஒரு 2000 அதுக்கப்புறம் எப்படி ஆச்சு? எல்கேஜி யூகேஜி வந்துச்சு, சேர்க்கறது பண்ணுறது அந்த பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுலாம். இப்போ ப்ரீகேஜி பார்த்தா காவால் இந்த மழைநீர் வடிகாலில் எல்லாத்துலேயும் பேரண்ட்ஸு பெட்ஷீட் வச்சு பத்து கிடக்குறாங்க லைனாக. எல்லாம் டீசெண்டாக இருக்கிறான். என்னடான்னு கேட்டால் அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க சார். ரோட்டோர உணவுகளோடு சாப்பிட மாட்டான், ஹைஜீனிக்குன்னுவான். ஆனால் எங்கள் காவா வருமா பத்து கிடப்பான். என்னன்னு கேட்டால் சரிடா டேய் டோக்கனுக்குன்னு கொடுத்துடலாம்ல, ஏன்டா நைட்டு படுக்கிறீங்க, எல்லாம் வாங்கப்பா இந்தா டோக்கன் காலைல வந்து வாங்கிங்க சொல்லலாம்ல. நம்ம ஊர் மென்டாலிட்டி என்ன தெரியுமா? லைன்லேயே நின்றுவா. இது ஒரு மென்டாலிட்டி. ரேஷன் கடையில் நின்று பழக்கம் சார். அதே தான். எல்லாம் முடிஞ்சிச்சா இவங்க எல்லாம். இப்போ அந்த குழந்தைங்களுக்கு இப்போ என்ன இப்போ இந்த சாப்பாடு விட்டுறது, நம்ம இன்னெல்லாம் நிலா ஓடிவா நில்லாமல் ஓடிவா. இன்றைக்கி செல்ஃபோனை கையில் கொடுத்துட்றாங்க, அதுவே தேடிக்குது யூடியூப்பில். இது நல்லா இருக்கு, இந்த படம் தான் நல்லா இருக்குது, குழந்தைகள் படம் ஏதோ ஒன்று பார்த்துக்குதா இல்லையா? நீங்கள் போங்களேன். ஒரு பையன், நம்ம ஃப்ரெண்டு பையன், யார் இது வாங்கினாலும் எடுத்த உடனே பாஸ்வேர்டை மாற்றி விட்டுறான். ஆமாங்க, அவன்கிட்ட கெஞ்சி இருக்கு. அவங்க அப்பா சொல்கிறார், ஹே மாற்றிட்டானா? யார் செல்லுவானு தாங்க பண்ணுறான், மாற்றிடுறான். இருங்க பேசுகிறேன், பையன்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி என்ன பாஸ்வேர்டு போட்டிருக்கான்னு பார்க்குறேன். எவ்வளோ பெரிய காண்டாகும் நமக்கு. நம்ம செல்லை வாங்கி குழந்தை பார்க்குதுன்னு கொடுத்தா எடுத்தோன்னே பாஸ்வேர்டை மாற்றிடுது. அப்போ எதுதான் எப்படி கற்றுன்னு வச்சுன்னுக்கிறான் பாருங்கள். இன்றைக்கி இருக்கிற குழந்தைங்களோட ஐக்கியூ எப்படி இருக்குது பாருங்கள். இதை வந்து நீ 3 மொழி கற்றுக்கோ. குழந்தைங்க 3 மொழி எப்படி கற்றுக்கணும்? 5 மொழி கொடுத்தா கூட கற்றுக்கணும் இன்றைக்கி இருக்கிற குழந்தைங்க. புரியுது. மற்ற இதில் கற்றுக்குறாங்கல்ல. நான் என்ன கேட்குறேன், கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்கு அறிவு இல்லை, ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிற பசங்களுக்கு மட்டும் அறிவு இருக்கா? தங்கத்தில் செஞ்சுருக்காங்களா மூளையை? அப்போ இந்த வேறுபாடு எல்லாம் இந்த இருமொழி கொள்கை மும்மொழி கொள்கை உருட்டுலாம் தெரியுதா? இப்போ என்ன சொல்லிட்டாங்க கவர்மெண்ட்டு, மத்திய அரசு, இது எங்கேயா வெளியே வந்துச்சா? மும்மொழி கொள்கையில் அந்தந்த மாநிலங்கள் ஒரு நெகிழ்வுத்தன்மையை வச்சுக்கலாம். தேவைப்பட்டால் வச்சுக்கிங்க, தேவைப்படாட்டி இது பண்ணிங்க. இல்லை தேவைப்பட்டால் அதில் என்னென்ன மாற்றம் கொண்டு வரணுமோ, ஹிந்தி வேண்டாம், மற்ற மொழிகள் மட்டும் இருக்கட்டும். ஹிந்தி ஒழிட்டோம்பா, தெலுங்கு மலையாளம் எது வேணால் கற்றுக்கோ, இப்படி கூட நீ வச்சுக்கோ அப்படின்ற அளவு கொண்டு வந்துட்டாங்க. இல்லை முதல்ல ஆப்ஷனல் லாங்குவேஜ் தான். இப்போ அதுலேயே நீங்கள் போயிட்டு ஹிந்தி வேணாம் மும்மொழியில் அப்படின்னா, பிஎம்சி ஸ்கூல்லலாம் நீங்கள் ஹிந்தி கட்டாயம் படிக்கணும். 3வது மொழியாக ஹிந்தி படிக்கணும். தமிழ் தாய்மொழி, ஆங்கிலம் தொடர்பு மொழி, ஹிந்தி மற்றொரு தொடர்பு மொழி. இது இருக்கக்கூடாதுன்னா அந்த துட்டை மட்டும் கொடுனா. அந்த காலத்தில் கிண்டலுக்கு சொல்லுவாங்க, இந்த வேல்லாம் திருடின காலம். அப்போ முருகன் போய் இந்த கம்யூனிஸ்ட் தெருமுனை கூட்டத்தில் முருகன் எப்பா முருகா எனக்கு சீட்டு வாங்கி கொடுப்பா அப்படின்னா முருகனே வந்துடுவார் வேலோட.
வந்தோடனே வா பக்தா உனக்கு என்ன வேணும்? முருகா அந்த அரசியல்வாதி ஒரு காலேஜ் நடத்துகிறாப்புல போனால் சீட்டே கொடுக்க மாட்டேங்கிறாரு, வா நான் வருகிறேன் அப்படின்னு போவார் முருகன். போய் அரசியல்வாதிகிட்ட பேசுவார். அரசியல்வாதி சொல்லுவார், முருகா உன்னுடைய அறுபடை வீட்டில் ஒரு படை வீடை கொடு, நான் பிளாட் போட்டு விற்கணும் அப்படின்னு. என்ன முதல்ல கை வைக்கிறேன்னு? நான் முருகன்பா, நான் வந்து கடவுள். இருக்கட்டும் தலைவரை, என்ன கேட்டேன் நான் உன்ட்ட? அறுபடை வீட்டில் ஒரு இது பண்ணுவேன், இது வேணாம் அப்படின்ட்டு இன்னொரு காலேஜுக்கு போனால், முருகா ஓகே அந்த வைர வேலை மட்டும் கொடுத்துரு, சீட்டு கொடுத்துட்றேன் அப்படின்னு. அந்த மாதிரிலாம் கிண்டல் அடிப்பாங்க. அந்த மாதிரி தான் இன்றைக்கி அந்த ஒவ்வொரு விஷயத்துலையுமே உங்களுக்கு மாறி போச்சு. புரியுது சார். மோடி அவர்கள் வந்ததுக்கு திமுகவில் இருந்து பலரும் அதில் நிகழ்ச்சியில் கலந்துட்டாங்க. சிவசங்கர்லாம் கூட கலந்துக்கிட்டாரு. தாவேக தலைவர் விஜய் வந்து காவியும் கபடதாரிகளும் ஒன்றா இருக்காங்கன்னு சொல்லிட்டு தன்னுடைய அறிக்கை மூலமாக சொல்லிட்டாரா? ஒரு துன்பியல் சம்பவம் தெரியாமல் போய் கலந்துக்கணும், அதையும் கண்டுபிடிச்சி போட்டாங்க. என்ன கொடுமை! ஒரு அரசியல் நாகரிகம் கருதி சந்திப்பது தவறா? காவியும் கபட நாடகமும் போட்டால் இது எவ்வளோ மனசை வருத்துகிற செயல், நான் ஏற்றுக்க முடியாது. புரோட்டோகால் பிரகாரம் போனார். அன்றைக்கி கோபேக் மோடி கூட போடாமல் போய் நின்னோம்ல, அந்த அரசியல் நாகரிகத்தையாவது மதிக்கிற பண்பு விஜய்க்கு இருக்கா? நான் சொல்கிறது அதில் புரியுது சார். அப்புறம் பண்ருட்டி ராமச்சந்திரன் வந்து தாவேக்கா விசஸ் திமுக அப்படி தான் இருக்கும், இதுக்கப்புறமா களம் இதில் வந்து ஓபிஎஸும் இவங்க சேர்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. அவர் பண்ருட்டி ராமச்சந்திரன் மாறிட்டார். இப்போ பண்ருட்டியிலேருந்து என்ன பிரச்சனைனா, இதே ஓபிஎஸும் இவரும் தானே ஒன்றா பாஜகவில் இருந்தாங்க. அப்போல்லாம் பாஜக தப்பாக தெரில, இப்போ பாஜக தப்பு. சரி ரைட்டு, பேட்டி ஃபுல்லாக பார்த்தேன். அது விஜய் தாங்க அடுத்தது, நீங்கள் திமுக விஜய் அப்படின்னா அவர் சும்மா இருப்பார். அவர் அது நெறியாளர் கேட்குறாரு, அது நீங்கள் சொல்கிறீங்க கரெக்டு, உட்கட்டமைப்பு எதுவுமே இல்லையா அவங்கள்ட்ட விஜய்கிட்ட அப்படின்னாரு. அதை பற்றி நான் சொல்ல வரல. இது விஜய், இங்கே திமுக, இவங்க 2 பேர் தான். இது இப்படி இருக்கும்போது ஆட்சியை பிடிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்குறாரு. அதை பற்றி நான் ஒன்றும் சொல்ல வரல. விஜய் திமுக அவர்கள் 2 பேர் தான் போட்டியில் இருக்காங்க. இல்லைங்க, இந்த காலத்தில் கூட்டணியே இல்லாமல் ஆட்சிக்கு வர முடியாது, ரொம்ப கஷ்டம். இவர் கூட்டணி இல்லாமல் தனித்து நிற்கிறாரு, இவர் வந்து எப்படி முடியுமா? அதை பற்றி நான் ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் விஜயும் பெருசாக துண்டு போட்டு வச்சுக்கிறேன்னு கண்டுபிடிச்சிட வேண்டியதான். இங்கே இருக்கிற துண்டை எடுத்து உதறி தாவேகால போட்டாங்க. ஏன்னா ஓபிஎஸ் அங்கே போகிறாருல்ல, தாவேகா கூட பேசிகிட்டு இருக்காரு. அவரும் எவ்வளோ தாங்க பண்ணுவார். மோடி எங்கே தங்குறாருன்னு பார்க்குறாப்புல, பக்கத்து ரூம் போடு. மோடி ஈடி வந்தால் பட்டுன்னு வெளியிலே வந்தார்னா, தலைவரே அப்படின்னா, எங்கேயா தலைவரேன்னு குரல் மட்டும் கேட்குது, கீழே குஞ்சு பாருங்கள் தலைவரே அப்படின்னு. தலைவரே என்ன தலைவரை கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க, எங்கே இருந்துங்க வந்தீங்க? நீங்கள் இந்த ஹோட்டலில் தங்குறீங்க, 403 தங்குறீங்கன்னாங்க, 402 நான் போட்டேன், அவ்வளோதான் தலைவரே. முடியல, மறுபடியும் வராரு, தலைவரே உங்களை வரவேற்கவும் வழி அனுப்பவும் கூடிய பாக்கியத்தை எனக்கு கொடுங்க தலைவர். அந்த காலத்தில் மன்னர்கள் இது பண்ணுவோம் அந்த மாதிரி. நானோண்ணா உன்னை நான் பார்த்தாலே முடிஞ்சுதாங்க கதை. எடப்பாடி கதையை முடிச்சு விட்ருவாப்புல. ஏன்னா தாவேகா ரெடியாகுது, அவங்களும் என்ன தப்பு பண்ணிட்டோம் ஒரே அடிக்கிறாங்கன்ட்டு, நீ வேறு வம்பா கிளம்பு கிளம்பு அப்படின்ட்டு. அடிமைகளுக்கு வாழ்க்கை இல்லைல்ல. அப்போ அவர் பார்க்குற என்ன பண்ணுறது, அடுத்த கடையை இருக்கிறாப்புல, யாரும் ஆள் இல்லாமல் இருக்கிறாரு. நாம் அவர்களை ஆதரிக்க வேண்டுமல்லவா, நாம் ஆட்சி அமைத்து விடுவோம், ஆனாலும் நம்மை நம்பி வருபவர்களுக்கு நாம் எதை ஆக்க வேண்டுமல்லவா அப்படின்னு. என்னமோ இவங்க ஆட்சி அமைச்ச மாதிரி. லோக்கலில் இருக்கிற பசங்களே தெரியல அவங்க கட்சி ஆரம்பிச்சது. இவர் இப்போ ஆட்சி அமைச்சாருன்னா துணை முதல்வருக்கு நாங்கள் போவாங்க, ட்ரைனிங் கொடுக்குறது ஆள் வேணும்ல, அதுக்கு தான் ஓபிஎஸ். இன்னொரு துணை முதல்வர் யார் தெரியுமா? அன்புமணி ராமதாஸ் தான். இந்த உருட்டின்னுக்குறாங்க புதுசாக ஊடகங்கள். அவர் பார்ப்பார், நீயே வர்றது கஷ்டம், இல்லை நான் வேறு வரணுமா அப்படின்னு. அதனால் இதான் நிலமை. ஓபிஎஸ் அங்கே துண்டை போட்டு வச்சுக்கிறாரு. அவர் கூட துணை துண்டு இவர். இல்லை சார், இன்னொரு விஷயத்தையும் பதிவு பண்ணியிருக்காரு. என்டிஏ கூட்டணி வந்து ரொம்ப ஆபத்தான கூட்டணி அப்படின்ற வார்த்தையை. ஆமாம், இவங்களை சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்கல்ல. திமுக கூட்டணியை விட ஆபத்தான. ஆமாம், நாம் போனால் ரூம் போட்டு தங்குறோம், லெட்ரு எழுதுகிறோம், எதுக்குமே மதிக்கலனா அது என்ன கூட்டணி? ஆபத்தான கூட்டணி தானே, மோசமான கூட்டணி. வன்மையாக கண்டிக்கிறோம். எவ்வளோதாங்க ஒரு மனுஷன் இறங்கி போகிறது? பக்கத்து ஹோட்டலில் கண்டுபிடிச்சி ரூம் போடுறோம், அது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? ஒரு பிரதமருடைய புரோட்டோகாலை தெரிஞ்சுக்கணும், அதுக்கு எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? நீங்கள் ஐபியில் கான்டாக்ட் வச்சுருக்கணும், எந்த ஹோட்டல்னு பார்க்கணும், அந்த ஹோட்டலில் பக்கத்து ரூம் காலியாக இருக்கணும். இன்னும் வேறு கேட்டிருப்பாப்புல, சார் அந்த ரூம்லேருந்து இந்த ரூம்குள்ளே போகிறது ஏதாவது வலிக்குதா பாருங்க, அப்படியே உள்ளே போய் காலில் விழுந்துடுற தலைவரேட்டு. அதுக்கெலாம் வழி இல்லைங்க, கஷ்டங்க. அப்போ என்ன தான் வழி? வெளியில் வரும்போது பார்த்துக்கோ, அவ்வளோதான். அவ்வளோ கஷ்டம். சரி, அதேமாரி லெட்ரு எழுதுகிறோம், வரவேற்கவும் வழி அனுப்பவும் உரிய பாக்கியத்தை கொடுங்கன்னு. அதுக்கும் நீங்கள் ஒத்து வரலன்னா நாங்கள் உங்களுக்காக என்னென்ன பண்ணோம்? அதிமுகவை 2 வருஷம் கதற விட்டோமா இல்லையா? கண்டிப்பாக பண்ணோமா இல்லையா? அண்ணாமலை கூட சேர்ந்துக்கிட்டு இல்லாத வேலை பண்ணோமா இல்லையா? சட்டசபையில் துணைத் தலைவர்னு உட்காந்துக்கிட்டு எவ்வளோ தொல்லை கொடுத்தோம். மானங்கிட்ட கேள்வி கேட்டாங்க, அவர் முதுக காமிச்சின்னு பேசிகிட்டு இருப்பாப்புல.
இந்த ஆளை எதுக்கு இங்கே உட்கார வச்சுன்னு இப்படியே கேட்பார். அதெல்லாம் தாங்கிக்கிட்டு இருந்தோம். அதுக்கு மரியாதை கொடுத்தீங்களா? நான் வடிவேல் கேட்பானே, எவ்வளோ அடி இறக்கம் இல்லையா அவங்களுக்குன்ற மாதிரி தான். எவ்வளோ அவங்களுக்காக தாங்கிடும், இறக்கம் இருக்குதா அவங்களுக்கு? ஆபத்தானவர்கள் நீங்கள். அதான் நீங்கள் சொல்கிறாப்புல ஆபத்தான கட்சி. புரியுது சார். தாவேக்கா வந்து திமுக பாணியில் மக்கள் விரும்பும் முதல்வர்னு சொல்லிட்டு ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க சார். அது மட்டும் தான் ஓட்டிக்கணும். ஏன்னா நீங்கள் தாவேக்காவுடைய இது பாருங்கள், திமுகவுடைய ரிப்ளிகா நான் அடிக்கடி சொல்லுவேன். அறிக்கை எழுதுன தலைவர் அறிக்கை எழுதுறதுக்கு எங்கே போய் தேடுறது? எல்லாம் டிக்கெட்டு 500 கொடுத்தா 2500 விற்று கொடுக்கும். வேறு நான் சேர் உடைக்க சொன்னால் உடைக்கும். சில சேரை வீட்டுக்கு தூக்கின்னு போயிடும். மரத்து மேலே எல்லாம் ஏற சொன்னால் ஏறும். வந்து அறிக்கை தலைவரை ஏற்கனவே ஒரு கட்சி அறிக்கை எழுதி வச்சுக்குது, நம்ம இது அப்படி லைட்டாக ஒத்து வருது, அப்படியே தூயின் வா, திமுக அறிக்கையை தூயின் வருது தலைவர் அறிக்கை. சரி, இந்த நான் 3வது நீட் எதிர்ப்பு தூக்கியில் போடு, இது டீலிமிட்டேஷன் தூக்கி மேலே போடு, இது மும்மொழி கொள்கை அதை கீழே போடு, இதை முதல்ல போடு, எல்லாம் போட்டு கீழே மட்டும் சேர்த்துக்கோ, வருங்காலத்தில் முதல்வர் விஜய். சார் அதில் இன்னொரு விமர்சனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டிக்கரில் வந்து புசி ஆனந்தோட பேரும் இடம் பெற்றுச்சுன்னு சொல்லிட்டு, ஃபோட்டோவும் இடம் பெற்றுச்சுன்னு சொல்லிட்டு நைட்டோட நைட்டாக போயிட்டு வேற ஒரு ஸ்டிக்கர் அது மேலே விட்டு. அதுக்கு நான் பின்னாடி வரேன், அது வேறு கதை. அது ஆச்சா, இது அறிக்கை. அடுத்து தீர்மானத்துக்கு தலைவர் எங்கே தலைவரை போகிறது, இருந்த ஐயநாதனையும் துரத்தி விட்டோம். அவர் கேஎஸ்ஆரும் இல்லை, என்ன பண்ணுறது? சரி எடு, திமுக தீர்மானம் எடு, எல்லாம் நம்ம தீர்மானம். அதே ரிப்ளிகா. இப்போ அவங்க தலைவர் அவங்க வந்து ஒன்றிணைவோம் வா, ஓரணியில் தமிழ்நாடு, அவங்களே ஒன்றிணை இல்லை, சண்டை போட்டுனுக்கிறாங்க சீட்டுக்கு. அதுவும் சரி போ. இப்போ நம்ம என்ன பண்ணுறது? மக்கள் விரும்பும் தமிழக முதல்வர் வேட்பாளர் ஜேவி தலைவரை நம்ம வந்து நம்ம தளபதியை தானே முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லியிருந்தோம். இது யாருங்க புதுசாக ஜேவி கீவின்றீங்க அப்படின்ட்டு அங்கே போய் வேறு கம்ப்ளைண்ட் வேறு. இவர் புஷி ஆனந்த் தனியாக லைன் எடுக்கிறாரு, ஜேவின்றாரு. நம்ம தளபதியை தானே முதலமைச்சர் ஆகணும்னு வந்தோம் அப்படின்னு. தளபதியை தான் ஏன் சொல்கிறாரு? என்ன கேட்டால் ஜோசப் விஜய்ன்றாரு. வெளியில் போனால் ஜோசப் விஜய்னா சிக்கலாடு, ஏற்கனவே ராஜாலேருந்து சொல்லுங்கிறாங்கன்னா ஒன்றே இல்லை ஜனநாயகன் விஜய் அப்படின்றாங்க. ஆனால் ஜோசப் விஜய் தான் அவர் சொன்னார். இது ஒரு பார்ட்டு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா திமுகவை ரிப்ளிகா. நீங்கள் 2 கட்சியும் பெரிய கட்சி, 2 கட்சியிலையும் பூமர்கள். இவர்களை பொறுத்த வரைக்கும் என்னது, எல்லாம் வயசாந்தியா சுற்றி நிற்குது. பேர் பாரு எழுச்சி பயணம், இங்கே பாரு ஓரணியில் திரள்வோம். இவங்க மட்டும் 1.5 நிலத்துக்கு பேர். மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் ஜோசப் விஜய்ன்றக்குள்ளே தேர்தல் முடிஞ்சிடும். நான் தலைவர் அதுக்குள்ளேயும் ஆமாம் நீ சொல்லினே இருக்கிற அவ்வளோ பெருசாக தேர்தல் முடிஞ்சிச்சு. அப்போ இவர்கள் வந்து அதற்காகவும் தயாராகலை. சரி என்ன பண்ணுறது? தலைவரை அவங்க போய் ரவுண்டாக ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க, நம்மளும் ஓட்டுவோம், அவள் தான். இவன் போய் ஏற்கனவே வந்து டிஎம்கேவினுடைய பி டீம் தான் விஜய், அதே தான் காப்பி பேஸ்ட் பண்றாங்க. ரிப்ளிகா. அதுதான் உண்மை. இப்போ நீங்கள் ஒரு வாட்ச் வாங்குறீங்க, இதான் ஒரு கட்டிக்கிறார் கேசியோ. இந்த கேசியோ வாட்சி அதை காட்டுங்க கேமராவில். இது ஒரு 250 ரூபா இல்லை 500 எவ்வளோ வாங்குனீங்க? 2000 ரூபா. 250 ரூபாலும் கிடைக்குது, வாங்கி தருவா, நாளைக்கே வாங்கி கெட்டு வருவா. இந்த வாட்ச் பார்த்தீங்களா 4500 ரூபா, நல்லா இருக்குதா? 200 ரூபா. இதே வாட்சி 4000 ரூபா கிடைக்கும். ஒருத்தர் சொல்கிறார் அண்ணாமலை கட்டிக்கிற வாட்ச் மாதிரி இருக்குதுன்னு, அது 4.5 லட்ச ரூபா. இந்த கேசியோ வந்து ஒரிஜினல் 12,000 ரூபா 15,000 ரூபா. உதயநிதி ஸ்டாலின் கட்டிக்கிற, அதை பார்த்தா நீங்கள் வாங்கி கட்டிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா? உதயநிதி ஸ்டாலின் இதே மாதிரி வாட்ச் கட்டியிருந்தாரா? அதை பார்த்து நான் வாங்கினீங்க. சரி எதோ வாங்கிட்டீங்க, அதே மாதிரி வாங்க முடியாதா? அதை பார்த்து வாங்கியிருப்பீங்க. இதே வாட்சை நான் 250 ரூபா வாங்கி தருவா. அப்போ இந்த வித்தியாசம் தெரியுதா? அதான் ரிப்ளிகான்னு வாங்க. எனக்கு ரோலக்ஸ் வாட்ச் கட்டணுன்னு ஆசை. ஒரு பைக் வாங்கிடலாம் அந்த காசுக்கு. அட போடா சனின்னுட்டு இங்கே போனால் அதே மாதிரி 300 ரூபாய்க்கு இருக்கும். வாங்கி கேட்டுனா யாருக்கு தெரியும்? அதனால் இது டிஎம்கேவுடைய ரிப்ளிகா, அவ்வளோதான். இன்னொரு ஏதோ ஒன்று சொல்ல வந்தால் கட் பண்ணி விட்டு நல்ல விஷயத்தே சொல்ல விடுமா? 2K கிட்ஸ் தாவேக்கா வரும்னு நினைக்கிறேன். அதான் அது எப்படின்னா இவர் சொல்லுவார், வருமாத வருங்கால முதல்வர் புஷின்னு சொல்லு அப்படின்றவாப்புல. அது ஒருத்த 2 பேர் வருங்கால முதல்வர் புஷி அப்படி இப்படின்னுவோம். ஒன்று அப்படிலாம் சொல்லக்கூடாது. நம்ம தலைவர் மீறி யாரும் கிடையாது. தலைவர் தான் அவங்க முதல்வர், நம்ம முதல்வர் கிடையாது. அண்ணா நீ தான் நான் சொல்ல சொன்னேன், கம்னூர்ரா, தலைவர் மீறி எதுவும் பண்ணக்கூடாது, நான் துணை முதல்வர் சொல்லுங்கள் அப்படின்னு. அவ்வளோதான். இதே மாதிரி தான் ஸ்டிக்கரில் பேர் தலைவர் அவங்க படம் பெருசு, 2 பேர் படமும் ஒன்றாகுது. அதே போய் அப்படியே ஓட்டிட்டு அதை ஒருத்தனா பத்திரிக்கை எடுத்து போட்டோம்னா ஏன்டா மாதிரி ஓட்டினா அது அவ்வளோதான். இதுதான் விஷயம். இவர் வந்து தன்னை எல்லா இடத்துலையும் முன்னிலைப்படுத்திக்கிறாரு, இந்த வேலைலாம் பண்ணுறாரு.
அது ஒரு பார்ட்டு தனியாக போய் இன்னொன்று தெரியுமா, விஜயே நினச்சாலும் இவரை ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா மன்றம் தான் கட்சி, இவர் கையில் தான் மன்றம் இருக்குது. கேசவா என்ன பண்ணுறா, ஏய் ராமே டைம் என்ன ஆகுது போடா, அப்படி பேச பார்த்தீங்களா? ஆமாம் சார் பேசுகிறது. அங்கே என்ன போடுறாங்க, ஹாஸ்டல் வார்டனா பிடி மாஸ்டர் அப்படி தானே போடுறான். பிடி மாஸ்டர் விரட்டுவாங்க தெரியுமா, பார்த்துறீங்களா? ஸ்கூல் படிச்சிங்களா? பிடி டைமில் என்ன பண்ணுவாங்க, அந்த டைம் முடிஞ்ச அப்புறம் நம்ம அங்கங்கே சுற்றின்னு இருப்போம். ஏய் போ போ என்ன நினைக்கிறேன், இன்டர்வல் டைம் விடுவாங்க தெரியுமா, பிடி மாஸ்டர் கத்துவார். அந்த பெரம்படி விடும் சில பேருக்கு. ஏன்னா அந்த டைம் அடுத்த பீரியடுக்கு நம்ம கிளாஸ் போகலன்னா அடி விடும். அந்த மாதிரி இவர் ராமே என்ன பண்ணுகிற, என்ன டைம் ஆகுது கிளம்பு போ பண்ணுகிறாரா, அதான் பிடி மாஸ்டர் வேலையும் பார்த்துன்னுக்கிறாரு. ஏன்னா அவருக்கு எல்லா மாவட்டத்துலையும் யார் என்ன நிர்வாகி எல்லாம் தெரியும். விஜய்க்கு தான் புஷி ஆனந்தே கூட தெரியாது. உங்களுக்கு எங்கேயோ பார்த்துக்கிறேன் நான், தலைவர் என்ன தலைவர் எப்படி பண்ணிட்டீங்க, நான் தான் அவங்க ஓ புஷி ஆனது இல்லை அப்படின்றால தான் விஜய். இப்போ இவர் ஹைட்டாகிறாரு பவுன்சரா, இல்லைங்க ஆதவ அர்ஜுனாங்க. ஓ கரெக்டு அந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ அந்த நிலமையில் தான் அவருக்கு. ஆனால் புஷி ஆனதுக்கு எல்லாரையும் தெரியும், மாவட்டத்தில் எல்லாரும் தெரியும். ஏன்னா எல்லா மாவட்டத்துலேருந்து அப்படியே கூப்பிட்டு வந்தது. என்ன எவ்வளோ 150 இல்லை 1200 தலைவரை விற்றுட்டோம். இப்படியே உருட்டி கொண்டு வந்த டீமு அதையே கட்சிக்கும் கொண்டு வந்துட்டாப்புல. இப்போ அதுதான் பெரிய பிரச்சனையாக நிற்கிது அவருக்கு. இல்லை இன்னொரு சந்தேகம் இருக்கு சார். இப்போ அதாவது புஷி அவர்களுடைய காலில் விழுந்தாதான் அந்த போஸ்டிங்கே கிடைக்கும். அது இந்த புதுப்பேட்டை படம் மாதிரி, காலில் யாரும் விழக்கூடாது. தலைவர் இருக்கும்போது காலில் யாரும் விழக்கூடாது. காலில் விழுறா அப்படின்றது இவன் போகும்போது சொல்லி கூட்டு போவான். தலைவர் காலில் விழுந்தாதான் அவனுக்கு மரியாதை அப்படின்னு. அவர் பார்த்தீங்களா, அந்த மடாதிபதிகள் சில பேர் பண்ணுவாங்க. நீங்கள் பொத்துன்னு காலில் வந்தால் கண்டுக்க மாட்டாங்க. அவங்க வாட்டில் அப்படி போயினே இருப்பாங்க. அதுவும் வேலை காலில் விழுறது, என் வேலை அப்படியே போயினே இருக்குது அப்படின்ற மாதிரி. இவர் பல இடங்களில் பாருங்கள் காலில் விழுவான், இவர் வாட்டில் போயினே இருப்பார். நடக்குதா இல்லையா? இப்போ லேட்டஸ்ட்டாக சொல்லிக்கிறார் காலில் விழ வேணான்னு. அது வெளியே சொல்கிறது, உள்ளுக்குள்ளே விழுந்தாங்கிறான். எப்போவுமே ஒரு 10 பேர் இருப்பான் கூட. அப்படி பார்த்தாருன்னா 10 சேரை பற்றின்னு வந்துடுவான். ஏன்டா தூக்குனா, நீங்கள் தானே சேர் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிறீங்க, அதனால தான் போய் நான் அப்படி எடுத்துக்கொண்டு வந்து வச்சுக்கிறோம் அப்படின்னு. இதுதான் கட்சி ஓடிக்கிட்டு இருக்குது. இவர் அந்த பொதுச் செயலாளர் இல்லைன்னு பல தடவை சொல்லியாச்சு. அந்த பொதுச் செயலாளர்னால் அது வேறு இது கிடையாது. பிடி மாஸ்டர் மாதிரி காலில் உள்ள வைக்க எல்லாமே கேலிக்குரிய விஷயங்களாக கட்சிக்குள்ளே மாறிட்டு போகும். சார் சமீபத்தில் இப்போது ஒரு மேடையில் பேசுகிறப்போ, ஒரு ஆர்ப்பாட்டம்னு நினைக்கிறேன், அதில் பேசுகிறப்போ ஆதவர்ஜன் புஷி ஆனந்த் 2 பேருமே பேசுகிறாங்க. தமிழில் அவ்வளவு தப்பாக பேசுகிறாங்க. மீண்டும் ஒரு துன்பியல் சம்பவம். பெரியார் இறக்கவில்லை, எங்கே இறங்கினார் பெரியார் இறக்கவில்லைன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி பல இவர் மானை வழக்கம் அப்படின்னு அதை வேற ஒருத்தர் வச்சு செஞ்சு விட்ருக்காப்புல. 2045 பேசுகிற மாதிரி இந்த வார்த்தைகள்லாம் இவர்கள் மூலியமாக இந்த வருஷம் வந்துச்சு அப்படின்னு. இல்லை நான் இதை கிண்டல் பண்ணுறதை தாண்டி இன்னொரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் பொது வெளிக்கு வந்துட்டீங்க, இந்த ட்ரால் கொஞ்சம் மிஸ் ஆனாலும் ட்ரால் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் ட்ரால் பண்ணுறதுக்கு டெய்லி கண்டென்ட் கொடுத்துருந்தீங்கன்னா, ஏதோ எண்பலத்தினாலுன்னு சொன்னீங்க விட்டாங்க. சும்மா இது மாலை வணக்கம் கூட சொல்ல தெரிலனா நீங்கள் ஏன் மாலை வணக்கம் சொல்கிறீங்க? அனைவருக்கும் வணக்கம்ட்டு போங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையுமே. இன்னொன்று அவர் இன்னும் அந்த இந்த தமிழ்லேயே இருக்கார், நாடக தமிழ் பேச்சு தமிழில் இருக்கார் ஆதவ அர்ஜுனா. அவர் வழக்கமான தமிழுக்கு மாறணும், சாதாரணமாக பேசணும். உங்களுக்கு தான் கோவப்பட்டாலும் உணர்ச்சி வசப்பட்டாலும் தடுமாறுதீங்க, எல்லாம் மிஸ் ஆகுது கீழே. அப்போ நீங்கள் உணர்ச்சி வசப்படாமல் கோவப்படாமல் பேசணும், இல்லாட்டி எதாவது பார்த்து படிக்கணும். அதனால தான் நீங்கள் ட்ரால்ன்றலாம் சாதாரண. நான் திருப்பி சொல்கிறேன், விஜயகாந்துக்கு நடந்தது உங்களுக்கும் நடக்கும். இன்னும் இவரே எப்படின்னா பெரிய தலை இருக்குது, பெரிய தலைக்கட்டு ஒன்றும் வெளியே வரல. செப்டம்பர் 25 வெளியே வரும். நான் பண்ண போகிறாங்க பாருங்கள். ஏன்னா நீங்கள் ஒரு தலைவர்னால் உற்சாகம் இருக்கணுங்க. நீங்கள் வந்தால் பிரிஸ்காக இருக்கணும், எல்லாம் பார்த்து வணக்கம் சொல்லணும். எம்ஜிஆர்ன்றாங்களா, எம்ஜிஆர் 60 வயசில் முதலமைச்சர் ஆகிறாருங்க. படிக்கட்டு இந்த தலைவர்களை இது பண்ணுறது படிக்கிட்டு வருவாங்களா இப்போல்லாம் பார்த்துறீங்களா? பின்னாடி இருக்கிறவங்களாம் 6 ஹவர் காத்துக்கிட்டு இருப்பான். தலைவர் நீ போ நான் வரேன் அப்படின்னு. இவர் மல்லமாக ஏறி போய் வாடா என்னடா ஏற்றியா வரேன் அப்படின்ட்டு வருவான். எம்ஜிஆர் சும்மா கடன்னு ஏறுவார். அவ்வளோ ஸ்பீடு 60 வயசுலேயும். அந்த ஒரு ஃபிட்னஸ் வச்சுருந்தார். ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருப்பார். வணக்கம் சொல்கிறது, போகிறது, மாலையை போட்டால் டக்குன்னு தூக்கி போடுறது, கைப்பிடிச்சவன மனு வாங்குது, பெரிய வேகம். ஒரு 25 கிலோ மூட்டை, 25 கிலோ 50 கிலோ ஞாபகம் இல்லை. மதுரையில் வெள்ளம் வந்தப்போ இவர் கையால் எடுத்து கொடுத்துருந்தார். அது அப்போ பெருசாக பேசப்பட்டது. ஏன்னா நீங்கள் டெய்லி ஜிம்மு இதெல்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட் ஒரு மேட்டராக இருக்காது. அப்போ அவர் எடுத்து கொடுத்துருந்தார். அவ்வளோ ஃபிட்டாக இருந்தார். உங்களை அப்படிலாம் நான் செய்ய சொல்லலை. வரும்போதே ஏதோ இப்போ ஸ்கூலுக்கு பசங்களை தொத்தி விட்டுன்னு வரும் தெரியுமா, திங்கக்கிழமை காலைல பார்த்துருக்கீங்களா, அம்மா வயிறு வலிக்குது, வயிறுலாம் வலிக்கும் கிளம்பு, இல்லைம்மா ஒரு மாதிரி கிளம்பு, அப்படியே போய் இப்படியே கிளாஸ்க்குள்ளே அப்படி போவோம். அந்த மாதிரிலாம் வர்றீங்க நீங்கள் வரும்போது.
என்னமோ அந்த இன்டர்வியூக்கு பிடிச்சி பையனை பிடிச்சி தள்ளி விட்ட மாதிரி இப்படியே வந்தா தெம்பா வரும். மொதல் இதுக்கு வந்தீங்களா அப்படியே ஓடி கிடி போய் துண்டத்திக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்தது இப்போ இல்லை. அந்த இது இப்போ இல்லை. கொண்டு வந்து பாரு அவர் மாதிரி பாசை ஊற்றி இட்டாந்து விட்டானுங்கிற மாதிரி கொண்டு வந்து தள்ளி விட்ட மாதிரியே இருக்கார். அதெல்லாம் இருக்கக்கூடாது. உங்களுக்கு எல்லா வகையிலையுமே அரசியல் தலைவர்களை ஜனங்க பார்ப்பாங்க. பிரிஸ்காக இருக்காரா, எப்படி இருக்கார், ஏன் இவர் மப்ளர் போட்டு ஜெயிலர் கண்ணாடி போட்டு சுற்றுறாரு, ஏன் ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருப்பார். சார் ஸ்லோவாக போனால் கூட அந்த 2 ஸ்பீடில் போட்டு வேகமாக அது வேறு வேகமாக. அப்போ கூட இருக்கிறவனை வந்து என்ன பண்ணோம், தலைவர் நார்மலாக நடப்பார், நாங்கள் 2 ஸ்பீடு போட போகிறோம், நீ என்ன பண்ணோம் அப்படி ஸ்லோ மோஷன் நடக்கணும். அப்போது தலைவர் இது பண்ணும்போது கரெக்டாக இது பண்ணுற மாதிரி இருக்கும். மாலையை வாங்கினா கூட அப்படியே வாங்கணும், கொடுக்குறது கூட அப்படியே கொடுக்கணும். அப்போது 2 ஸ்பீடில் போடும்போது அப்படி வாங்கி இது பண்ணுற மாதிரி தலைவர் ஸ்பீடு கரெக்டாக இருக்கும். ஆனாலும் அந்த இதை மெயின்டைன் பண்ணுறாங்களா இல்லையா? அவர் பார்த்தீங்கன்னா அவர் ஃப்ரெஷ்ஷாகவே வராரு எனி டைம். அதை மெயின்டைன் பண்ணுறாங்க இல்லையா? இப்போது நீங்கள் என்ன பண்ண தாடி வளர்த்துக்கு நீ சேவ் பண்ண முடியாமல் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு இது வச்சுனிங்க. ஒரு தடவை இப்படி இழுத்து விட்டு வந்துக்கிறாரு, ஒரு தடவை இப்படி இழுத்து விட்டு, ஒரு தடவை அழகாக படியை வாரி எதுக்குன்ற ஒரே தோற்றம். ரிஸ்க்காக வாங்க. அந்த காக்கி பேட்டு வெள்ளை சட்டை என்ன ஸ்கூலில் போட்ட யூனிஃபார்ம் மாதிரி மாற்றுங்களேன். ஜெகன்மூர்த்தி போட்டார் ஜெயிச்சாருன்னா நீங்களும் போட்டு ஜெயிக்கிறதா? ஸ்டாலின் அவரே பார்த்துக்கலாம். அவர் கிண்டல் பண்ணணும் விட்டார்ல. இப்போ கலர் நேரத்தெல்லாம் பாருங்கள், சும்மா ஜம்முன்னு ஒரு சாம்பல் கலர் பேண்ட்டு ஒரு ஒயிட் ஷர்ட் போட்டு சும்மா ஜம்முன்னு வராரு. பார்க்கறதுக்கே நம்ம இவரா எதுக்கு இவர் ஆஸ்பத்திரிக்கு போனார், சுற்றி பார்க்க போனாரான்ற மாதிரி அந்த அந்த பிரிஸ்கை மெயின்டைன் பண்ணுறாங்கல்ல. ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவை அதான் நம்பிக்கை வரணும் பார்க்குறவங்களுக்கு. தலைவர் நமக்காக இது பண்ணுறாரு பண்ணுவாருன்றது. அப்படியே சத்தவங்களை சொன்னவங்க கொடுத்த மாதிரி திங்கக்கிழமை ஸ்கூலுக்கு போகிற பசங்க மாதிரி போனால் உங்களை யாரும் மதிப்பா? தலைவரே எப்படிங்கிறாரு, நம்ம என்ன பண்ணுறது தான் இருக்கும். அப்போ நீங்கள் இன்னொன்று பேசணும், சப்ஜெக்ட் பேசணும். இது பேசினதுக்கே ட்ரால் பண்ணி காலி பண்ணிட்டாங்க. செப்டம்பர் 25 என்ன ஆக போதும், விஜயகாந்த் கதையாக தான் ஆக போகுது. நடப்பு கால அரசியல் குறித்து வார்த்தைக்கு நன்றி சார். மற்றும் ஒரு காலம் சந்திப்போம். நன்றி. நன்றி.